அன்னை தெரசா மகளிர் காப்பகம். நகரத்தை விட்டு சற்று ஒதுக்குப்புறமாயிருந்தது அந்த காப்பகம். பறவைகள் சலசலக்கும் மரங்கள் சுற்றிலும் அரண்போல் அமைந்திருக்க நடுவில் அமைதியாயிருந்தது கட்டிடம். ஆதரவற்ற முதியோர்கள், அபலை பெண்கள், அனாதை குழந்தைகள் என்று 1000த்திற்கும் மேற்பட்ட உயிர்கள் அங்கு இளைப்பாறிக் கொண்டிருந்தன. நகரத்திலுள்ள பெரும் செல்வந்தர்கள், அயல் நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் போன்றோரிடமிருந்து பெறப்படும் பணத்தின் மூலம்தான் இந்த காப்பகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வருடா வருடம் இக்காப்பகத்தில் அடைக்கலமாக வருபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போவதால் முதியோர்களைத் தவிர அபலை பெண்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் பல தொழிற்பயிற்சி கல்வி அளிக்கப்பட்டு தொழிலதிபர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் மூலம் வேலைவாய்ப்பு வாங்கிக் கொடுத்து காப்பகத்தை விட்டு அனுப்பிவிடுகின்றனர். காப்பகத்தை சிறு குறையுமின்றி வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருப்பவர் பாதர் சாலமன். காப்பகத்திலுள் ஒரு மெட்டடர் வேன் வந்து நின்றது. அதிலிருந்து உணவுகள் அடங்கிய பெரிய அலுமினிய பாத்திரங்கள் கீழிறக்கப்பட்டன. இது அடிக்கடி நடக்கும் சம்பவம்தான். திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகளில் மீதியாகும் உணவு வகைகளை இதுபோன்ற அனாதை இல்லங்களுக்கு அளித்துவிடும் நல்ல மனம் கொண்டோர் நாட்டின் நிறையவே உண்டு. மண்டபம், மேளதாளம், கச்சேரி, கேளிக்கை என்று ஆடம்பரமாய் செய்யாமல் அதற்கென செலவழிக்கப்படும் தொகையில் அனாதை இல்லங்களுக்கு வயிறார விருந்து சாப்பாடு போடும் எண்ணம் பலரிடம் வளர்ந்து வருகிறது. இது பாராட்டக்கூடிய விஷயம், பலரும் பின்பற்றக்கூடிய விஷயம். ரேகா, வேன் வந்திருக்கு போலிருக்கே, ஆவலாய் கேட்டான் செல்வி. ரேகா என்று அழைக்கப்பட்ட பெண் எங்கோ வெறித்து பார்த்தபடி மரத்தின் மீது சாய்ந்து நின்றிருந்தாள். 20 வயதுதான் இருக்கும். அவள் முகத்தில் அமைதியும் நளினமான அழகும் குடிகொண்டிருந்தது. பிரயாணின்னு நினைக்கிறேன். முஸ்லிம் வீட்டு கல்யாணமாயிருக்குமோ? வாசனை இங்கே வருது. ரேகாவிடமிருந்து பதில் வராமல் போகவே செல்வி வேன் பக்கமிருந்த பார்வையை பிடுங்கி இவள் மீது போட்டாள். ரேகா! ஏய் ரேகா! அவள் தோளை பிடித்து உலுக்கினாள் செல்வி. என்ன? திடுக்கிட்டு பார்த்தாள் ரேகா. ரேகா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? பச்! என்ன ரேகா, எப்பவும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பியே, இப்ப ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு? என்னோட கோட்டா நாளையோட முடிய போகுது செல்வி. என்ன சொல்றே நீ? ஒண்ணுமே புரியலே. கண்கள் சுருக்கி அவளை பார்த்தாள். உற்று பார்த்தால் ரேகாவின் கண்கள் கலங்கியிருப்பது புரியும். நாளையோட எனக்கு 20 வயசு செல்வி. ஓ, இந்த ஹாஸ்டல் சட்டத்திட்டப்படி நாளைக்கு நான் வெளியேற்றப்படுவேன். ரேகா திகைப்புடன் அவள் கைகளை பற்றிக் கொண்டாள் செல்வி. அந்த அழுத்தத்தில் வாஞ்சை இருந்தது. நான் இங்கே இருக்கிறது இன்னையோட கடைசி செல்வி. செல்வி இன்னும் அழுத்தமாய் பற்றினான். நிஜமாவா? தலையாட்டினாள். எங்கே போகப் போறே? தெரியலே. எனக்கு எங்கேயோ வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா பாதர் சொன்னார். என்னை மறந்துடுவியா ரேகா? சேச்சே, என் செல்வி இப்படியெல்லாம் பேசறே. நீ எல்லாம் அதிர்ஷ்டசாலி ரேகா. உன் சிறகுகள் வளர்ந்து சுதந்திரமா பறக்க தயாராயிட்டே. ஆனா நான் என்னைக்குமே சிறகொடிந்த பறவைதானே ரேகா. விமோசனமே இல்லாத என்னை பார்த்தாவது நீ சந்தோஷப்படு ரேகா. கடவுள் உனக்கொரு பாதையை காட்டியிருக்கிறார். உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். மனப்பூர்வமாய் வாழ்த்திய செல்வியின் கண்கள் கலங்கியிருந்தது. ஏன் செல்வி இப்படியெல்லாம் பேசற? என்றவள் செல்வியை கரிசனம் பொங்க பார்த்தாள். இந்த இல்லத்தோட சட்டத்திட்டமெல்லாம் என்னை மாதிரியான சிறகொடிஞ்ச பறவைக்கெல்லாம் கிடையாது இல்லையா? கசப்புடன் தன்னை குனிந்து பார்த்து கொண்டாள். கால்கள் இரண்டும் கும்பிப்போய் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த செல்விக்கு 30 வயதிற்கு மேலிருக்கும். அப்பா, அம்மாதான் இல்லே. கடவுள் எனக்கு இந்த கால்களையாவது கொடுத்திருக்கலாமே ரேகா, ஏன் தரல? குரல் கம்மியது. சேச்சே, என்ன இது குழந்தை ஆட்டம்? கடவுள் என்ன குழந்தை மாதிரி தானே படைச்சிட்டான். பிறக்கும் போதே குறைகளோட பிறந்ததால் தானே என்ன பெத்தவங்க பெரும் சுமையா நினைச்சு இங்க போட்டுட்டு போனாங்க. ரேகா, நாமெல்லாம் என்ன பாவம் பண்ணினோம்? ஏன் நாம் அனாதைகளானோ? கன்னத்தில் கண்ணீர் கோடு போட்டது. நாம் அனாதைகள் அல்ல செல்வி. மத்தவங்களை விட நமக்குதான் சொந்த பந்தம் அதிகம். தந்தையாயிருந்து வழிநடத்துற கடவுள், தாயாய் பாதுகாக்கிற நம்ம பாதர், பிள்ளைகளால் உதாசீனம் படுத்தப்பட்டு கடைசி காலத்தை இங்கே கழிச்சிட்டு இருக்கிற முதியோர்கள்தான் நம்ம தாத்தா பாட்டிகள். அக்கா தங்கைகள்னு நம்ம சொந்த பந்தம் ரொம்ப அதிகமில்லையா செல்வி? அன்புடன் அவள் தலையை தடவிக் கொடுத்தாள் ரேகா. சந்தோஷமாய் போய் வா ரேகா. உனக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு என் உள்மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்பப்ப வந்து போய்கிட்டு ரேகா.
உங்க எல்லாரோடையும் சேர்ந்திருக்கிறது இன்னையோட கடைசி. நாளையிலேர்ந்து எனக்கும் இந்த ஆர்பனேஜுக்கும் உள்ள உறவு. பாதர் சாலமனின் எதிரே கண்குடி திந்திருந்தாள். ரோர் மூடிய கண்களிலிருந்து பொங்கல கன்னத்தில் இறங்கி கண்ணி கொண்டிருந்தது. உங்க எல்லாரோடையும் சேர்ந்திருக்கிறது இன்னையோட கடைசி. நாளையிலேர்ந்து எனக்கும் இந்த ஆர்பனேஜுக்கும் உள்ள உறவு முடிய போகுது. ஆனாலும் என்னால் இந்த இடத்தையோ உங்களையோ மறக்க முடியாது செல்வி. அப்பப்ப கண்டிப்பா வந்து பார்த்துட்டு போவேன். 10 வருஷமா இங்கே இருந்துட்டு பிரிஞ்சு போறத நினைக்கிறப்ப வேதனையா இருக்கு செல்வி. எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. அப்புறம் நீ செங்கல்பட்டுக்கு தானே போக போற. எனக்கும் அங்க போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரணும்னு தான் ஆசையா இருக்கு. பட் நான் அங்கே போய் நின்னா எப்படி வரவேற்பாங்களோ தெரியாது. உன்னை பார்த்தா நிச்சயம் சந்தோஷப்படுவாங்க ரேகா. என்ன கேட்டா நீ அங்கேயே போயிடுறது நல்லதுன்னு தான் தோணுது. ரேகா அதை கேட்டு வேதனையுடன் சிரித்தாள். இல்லே செல்வி, பாவம், அவங்களால வச்சு காப்பாத்த முடியலேன்னு தானே என்னை இங்க விட்டுட்டு போனாங்க. 7 வருஷமா என் மேல அன்ப வாரி இறைச்சி வளர்த்துவாங்க. இந்த 10 வருஷத்துல ஒரு நாள் கூட வந்து எட்டி பார்க்கலையே செல்வி. அப்புறம் எப்படி என்னை ஏத்துக்குவாங்கன்னு சொல்ற? வேண்டாம். என்னால யாருக்கும் பிரச்சனையோ மனக்கஷ்டமோ வத்துடக்கூடாது. நீ சொல்றதும் சரிதான். லஞ்சுக்கு நேரமாயிடுச்சு, வா போகலாம். செல்லியில் சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு சென்றாள் ரேகா. பாதர் சாலமனின் எதிரே கண்மூடி நின்றிருந்தாள் ரேகா. மூடிய கண்களிலிருந்து கண்ணி பொங்கி கன்னத்தில் இறங்கிக் கொண்டிருந்தது. சாலமன் அவள் தலையை அன்புடன் தடவிக் கொடுத்தார். பாதர் குரல் நெகிழ்ந்தது. டோன்ட் கிரை மை சைல்ட், டோன்ட் கிரை. அவள் கண்ணீரை துடைத்தார். என்னை இத்தனை வருஷம் ஒரு நாயைப் போல பரிவோடும் பாசத்தோடும் பாதுகாத்தீங்க. ரொம்ப நன்றி பாதர். நன்றியை எதிர்பார்த்து இதை செய்யலே ரேகா. இந்த காப்பகம் வெற்றிகரமா செயல்படுறதுக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆலமரமா நிழல் தர்றதுக்கும் காரணம் பல நல் உள்ளங்கள் தர்ற நன்கொடைகள்தான். எப்படியோ உன்னுடைய புத்திசாலித்தனமும் நீ கத்துக்கிட்டு இருக்கிற டெக்னிக்கல் குவாலிபிகேஷனும் உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்கும். நான் ஒரு லெட்டர் தர்றேன். அதை இந்த அட்ரஸ்ல உள்ள ஏகாம்பரம் என்பவரை பார்த்துக்கொடு. அவர் உனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்வார். ஏகாம்பரம் சென்னையில் பெரிய தொழிலதிபர். இந்த காப்பகத்திற்கு கை கொடுக்கிற பல நல்ல உள்ளங்களில் ஒருவர். தேங்க்யூ பாதர். கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார். போய் வாம்மா. அன்புடன் வழி அனுப்பி வைத்தார் சாலமன். பிரிவு மனதை வாட்ட, நெஞ்சில் துக்கம் கனமாய் அடைத்துக் கொள்ள சூழ்ந்திருந்த அத்தனை பேரிடமும் பிரியா விடை பெற்றாள் ரேகா. இனி தனது ஒவ்வொரு நாளைய உணவிற்காகவும் உழைத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றெண்ணிய போது உடம்பில் சுறுசுறுப்பு வந்தமர்ந்து கொண்டது. இனி நம் வாழ்க்கை நம் கையில் என்ற உண்மை உணர்ந்தபோது பொறுப்பு வந்தமர்ந்தது. ஒரு பெண்ணான தனக்கு ஒரு 4 சுவரை இனிதான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றெண்ணிய போது பயமும் எச்சரிக்கை உணர்வும் ஏற்பட்டது. ரேகா, மனுஷங்க நல்லவங்கதான். ஆனா எல்லோரும் ஒரே மாதிரி இருந்திட முடியாது. நீ இளம் பெண், கவனமாயிரு. உன் பெண்மைக்கு பங்கம் வராத அளவிற்கு மிக கவனமாய் நடந்து கொள். உறக்கத்திலும் உன் கண்கள் திறந்திருக்கட்டும். பாதரின் வார்த்தைகள் காதில் ஒலித்தன. சிட்டிக்கு புறப்படும் பஸ்கள் நிறுத்துமிடத்திற்கு 1 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும். ரேகா விரைவாய் நடந்தாள். அவள் எண்ணமெல்லாம் தன் எதிர்காலத்தைப் பற்றியே இருந்ததால் சாலையில் கவனம் செலுத்த தவறிவிட்டாள். இடப்பக்கமாய் பார்த்தபடி சாலையை கடந்த ரேகா வலப்பக்கமாய் வந்து கொண்டிருந்த காரை பார்க்க தவறிவிட்டாள். கார் கடைசி நொடியில் பிரேக் போட்டு பெரும் விபத்தை தவிர்த்தாலும் ரேகாவை இடித்து தள்ளிய பிறகே நின்றது. எதிர்பாராத அதிர்ச்சியில் கீழே விழுந்த ரேகா உடனடியாக மயக்கத்திற்கு போளாள்.